எல்லோருக்கும் வணக்கங்க. விபி எலக்ட்ரிக்கல், நான் உங்கள் பரத். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட்டு வாலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணி வாலில் கட் பண்ணிகிட்ருக்கேன் மிஷின் போட்டு. இதில் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோட்டுக்கு உள்ளே கட் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் எத்தனை எம்எம் ப்ரொஃபைல் 17 mm இல்லை 25 mm நீங்கள் எத்தனை வாங்குறீங்களோ அதுக்கு வந்து அந்த எம்எம் மார்க் பண்ணிவிட்டு அந்த கோட்டுக்கு உள்ளே தான் நம்ம மார்க் பண்ணணும். கட்டிங் மிஷினில் கட்டிங் பண்ணணும், ஓகேங்களா? கொஞ்சம் நீட்டாக பண்ணணும். கொஞ்சம் கோட்டை விட்டு வெளியே போய்ட்டால் நம்ம ப்ரொஃபைலில் வந்து சீட் ஆகாது, மேலேயே உள்ளே போயிடும், மேலே இருக்கும், அந்த இதுவெல்லாம் இருக்கும். நீங்கள் லைட்டாக கோட்டுக்கு உள்ளேயே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு எதனா சீட் ஆகலைன்னா நம்ம மிஷின்லேயே நம்ம சைடில் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வச்சுட்டு நம்ம எல்இடி ஸ்ட்ரிப்பு ஒட்டியிருக்கோம், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து டிரைவர்லேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 லைன் வந்து நம்ம சால்டர் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த சைடு திருப்பி லெஃப்டில் போகிறத வந்து அது தனியாக நம்ம கட் பண்ணிவிட்டு அது தனியாக நம்ம ரன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ரன் பண்ணிவிட்டு அந்த இதுக்கும் வந்து லூப்பிங் ஒரு சின்னதாக 1 ஸ்கொயர் ஒரு 2.5 ஸ்கொயர் ஒரு லீட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அது ரூட் மாதிரி நம்ம ட்ராக் மாதிரி நம்ம சால்டர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா சில பேர் வந்து கார்னரில் மடித்து கட் பண்ணால் மடித்து போடுவாங்க. அந்த மாதிரி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைலோட கேப் போடும்போது அது உங்களுக்கு அந்த லைட்டு மட்டும் ஒரு மாதிரியாக அது ஒரு சீட் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த லைட், ஓகேங்களா? ஃபினிஷிங் வராது. ஓகே, நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்டர் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாகும். பட் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் லுக்கு வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? நீங்கள் கட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணுறதே இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கார்னர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஒரு லீடு வச்சு சால்டர் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மார்க் வந்து 1க்கு 2 வாட்டி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் வந்து மேலேயோ இந்த லெஃப்டில் இருந்து நம்ம ஒரு லீடில் வந்து சால்டர் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிப்பை ஒட்டுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கலர் வச்சுருக்கோம், ஓகேங்களா? 2 கலர், ஒன்று வந்து நடுவில் இருக்கிறது வந்து ஓம் ஒயிட்டு, சைடில் இருக்கிறது வந்து நியூட்ரல் ஒயிட்டுன்ற 2 கலர் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். 2 ஸ்டிப்பாக நம்ம ஒட்டியிருக்கோம். எல்லா ஸ்டிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிப்புக்கும் ஒரே டிரைவர் தான் நம்ம வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஒரே டிரைவர்ன்றதுல நம்ம பாசிட்டிவ் எங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு பக்கத்தில் இருக்கோ அதை நம்ம சால்டர் பண்ணிக்கிட்டு லைன் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து ஃபினிஷிங், ஓகேங்களா? ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட நிறைய ப்ரொஃபைல் நம்ம வீடியோ அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அந்த கார்னரில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அந்த ஒரு இது வரும், ஓகேங்களா? ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நான் ஆல்ரெடி பண்ணேன். பார்த்திங்கன்னா இதில் தான் டிரைவர், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 amps டிரைவர் போட்டிருக்கோம், ஓகேங்களா? நான் வந்து எத்தனை மீட்டருக்கு எந்த டிரைவர் போடுறதுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீங்கள் சைட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உடைச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டோ இல்லை பட்டியோ வச்சு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம எம்ஆர் ஷீட் வச்சு நம்ம இது பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல லுக் கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அவுட்டரில் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து அவங்க வேறு கலர் கொடுக்க போகிறேன்னு இருக்காங்க, அதனால் அது ஒயிட்டாக அப்படியே விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 மீட்டர் தான், ஓகேங்களா? 2 மீட்டர் தான் நம்ம எல்இடி ஸ்ட்ரிப்பு ஒட்டியிருக்கோம். 240 எல்இடி ஸ்ட்ரிப்பு ஒட்டியிருக்கோம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது. இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா ஒரு ரீமார்க் இருந்தாலோ இல்லை டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஏரியாவில் இன்னொரு இடத்துலையும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா அது வந்து சீலிங்கில் இருந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விபி எலக்ட்ரிக்கலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.